हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் நம்முடைய காஷி காண்டத்தினுடைய முதல் நாள். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரித்திரத்துக்குள்ள போவோம். புராணங்கள் மொத்தம் 18 புராணம். அதுல 13வது புராணம் ஸ்காந்த புராணம். இந்த ஸ்காந்த புராணத்துல 7 பிரிவு இருக்கு. அதுல 4வது தான் காஷி காண்டம். இந்த காஷி காண்டம் அப்படின்றது 13,000 ஸ்லோகம் இதுல இருக்கு. சத்திய யுகத்துல முருகப்பெருமான் அகஸ்திய முனிவருக்கு என்ன உபதேசம் பண்ணாரோ அதுதான் காஷி காண்டம் அப்படின்றது. காஷி காண்டம் அதனால சத்திய யுகத்திலேயே தோன்றி இருக்கணும். ஒரு இடத்துல மகாவிஷ்ணு சத்திய யுகத்துல தான் நான் ஆதி மாதவராக இருந்தேன் அப்படின்னு கூறுறார். இந்த மாதவர் கோயில் அங்க இருக்கு, ஆதி மாதவர் கோயில். மேலும் ஆனந்த மாதவராக திரேதா யுகம், அப்புறம் ஸ்ரீமாதவராக துவாபார யுகம், அப்புறம் பிந்து மாதவராக இந்த கலியுகத்துல அவர் வழிபடப்படுகிறார். இப்போ காஷி காண்டத்தை பத்தி வேதவியாசர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு தடவை நாரத மகரிஷி விந்தியமலை சாரலுக்கு வந்தார். விந்தியமலை அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றது. கிளம்பும் தருணம் வந்ததும் நாரத முனிவர் நீண்ட பெருமூச்செறிந்தார். அவரது கவலைக்கு காரணம் என்ன என்று விந்தியமலை கேட்டபோது, விந்தியமலையின் எதிரியாகிய மேருமலை சிறந்து விளங்குவது குறித்து தாம் கவலைப்படுவதாக கூறினார். இதனை கேட்டு மிகுந்த தாழ்வு மனப்பான்மையுடைய விந்தியமலை பின்வருமாறு சிந்திக்க தொடங்கியது. என்னை விட மேருமலையே சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதால் தான் சூரிய பகவான் கூட அதனையே வலம் வருகிறார். நானும் மேருமலையை விட அதிகமாக உயர்ந்து விட்டால் சூரிய பகவான் என்னையும் வலம் வருவாரே. நான் மேருமலையை விட சிறந்தவன் என்று எல்லோருக்கும் நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டது. அதுக்கப்புறம் இந்த விந்தியமலை வேகமா வளர்ந்தது. அதனுடைய சிகரங்கள்லாம் கண்ணு கேட்டாத தூரம் வரைக்கும் அப்படியே உயரத்துக்கு போயிடுத்து. இப்போ இந்த அதிசய நிகழ்வுனால என்ன ஆச்சுன்னா, பூமி ஸ்தம்பிச்சு போயிடுத்து. சூரிய பகவானும் என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போறார். ஏன்னா அதனால என்ன ஆறுது அப்படின்னா, பூமியினுடைய ஒரு பகுதியில மிகுந்த வெப்பம் உண்டாருது, மற்றொரு பக்கம் மிகுந்த குளிர்ச்சியாருது. இதனால என்னன்னா, உயிர் ஜீவராசிகளுடைய வாழ்க்கையை ஸ்தம்பிச்சு போயிடுது. அதை பார்த்து தேவாலாம் போய் பிரம்மதேவர்கிட்ட போய் புகார் பண்றா. பிரம்மதேவர் காசிக்கு போய் அகஸ்திய முனிவரை பாருங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அதுக்கப்புறம் அந்த தேவாலாம் அங்கேருந்து காசிக்கு மணிகர்ணிகா கட்டத்துல நீராடி விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் அகஸ்திய முனிவர்கிட்ட பார்க்கறா. அகஸ்திய முனிவர் தானே ஒரு சிவலிங்கத்தை ஏற்படுத்தி அதை வழிபட்டு வரார். அப்புறம் அகஸ்திய முனிவருடைய சீடர்கள்லாம் அந்த நந்தவனத்துல இருக்கா. அப்புறம் ஒருத்தருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்த காரணத்தை கேட்கிறார் அகஸ்தியர். இல்ல, விந்தியமலையினுடைய உயரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறார். சொன்ன உடனே அகஸ்திய முனிவர் ஆணையிடுறார், விந்தியமலையினுடைய உயரத்தை குறைக்க அப்படின்ட்டு. இப்ப தேவர்கள்டேந்து இந்த விஷயத்தை கேட்ட முனிவர் இந்த பிறவியில நம்ம இனிமே காசிக்கு வழிபட முடியாது. ஏன்னா தேவர்களுக்கு உதவணும் அப்படின்னா நம்ம விந்தியமலைக்கு கிளம்புறதுக்கு ஆயத்தமானும். கிளம்புறதுக்கு முன்னாடி பைரவர்கிட்ட போய் அனுமதி கேட்டார். அதுக்கப்புறம் விந்தியமலை சூரியனுடைய பாதையை மறைச்ச இடத்துக்கு தம் மனைவி லோபாமுத்ராவோட வந்தார். அகஸ்திய முனிவர் கோபமா பார்க்கறத பார்த்து விந்தியமலை பயந்து போயிடுத்து. உடனே அது தானாவே காரணமே தெரியாம தானே தன்னுடைய உயரத்தை குறைச்சிடுது. உடனே இப்படி நடந்ததை பார்த்து அகஸ்திய முனிவர் உள்ளுக்குள்ள சிரிச்சிட்டார். அப்புறம் அவர் என்ன பண்ணார், விந்தியமலை நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம்னா அது உடனே வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுனால விந்தியமலை இந்த சூரியனுடைய பாதையை அது மறைக்காம இருக்கணும்னா அதுக்காக ஒரு திட்டம் தீட்டினார். அதாவது என்ன சொன்னார், நான் யாத்திரை போயிட்டு வர வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்கணும், நீ வளரக்கூடாது அப்படின்னு அதுக்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டு கிளம்பிட்டார். சரி, விந்தியமலை என்ன நினச்சிட்டு கொஞ்ச காலத்தில் இவர் திரும்பி வந்துருவார்னு விந்தியமலை
அப்படியே நின்றுட்டு இருந்தது. சரி, எப்படியோ நம்ம அகஸ்திய முனிவருடைய கோபத்திலேருந்து தப்பிச்சோமே அப்படின்னு அதை நினைச்சு அது பெருமைப்பட்டு இருந்தது. இப்போ வந்து ஏன் அப்படின்னா, அகஸ்திய முனிவர் கோபமே படமாட்டார். ஒரு கால் கோபப்பட்டார் அப்படின்னா, அப்படி ஒரு மலை இருந்ததா இருக்கிற இடமே தெரியாம கூட அவர் பண்ணிடுவார். அதனால அ அந்த மலைக்கு வந்து அகஸ்தியர்ண்ட அவ்வளவு பயம். இப்ப என்னாச்சு, ஒரு வாராக இப்ப வந்து சூரியன் வந்து தன்னுடைய பழைய இயல்பு நிலைக்கு திரும்பி திரும்பி அந்த தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். இப்ப இவா தேவோபகாரமா, சகல ஜீவராசிகளுக்கு உபகாரமா அகஸ்தியர் காசியை விட்டு கிளம்பி வந்துட்டார். ஆனா காசியை விட்டு நம்ம பிரிஞ்சு வந்துட்டோமே அப்படின்ற அந்த துயரம் அவருடைய ஹிருதயத்துல வந்து சொல்லணாத ஒரு துயரம் அவருடைய மனசுல. இப்போ வந்து வழியில கொல்ஹாப்பூர் வரார், அங்க மகாலட்சுமி தரிசனம் ஆறுது. அப்போ அவர்கிட்ட கேட்குறா, இந்த பிறவியிலேயே நான் திரும்பி காசிக்கு போற பாக்கியம் இருக்கா எனக்கு அப்படின்னு கேட்குறார். உடனே மகாலட்சுமி சொன்னா, இது வந்து உனக்கு ஈடேறும் எப்ப தெரியுமா, வர்ற 19வது துவாபாரத்துல தான் உன்னுடைய எண்ணமே ஈடேறும். அப்போ நீயே வியாசரா பிறந்து புராணங்கள்லாம் 18 புராணங்கள் பண்ணுவ, வேதங்கள் எல்லாம் வகுத்து கொடுக்குற வேலையெல்லாம் இருக்கும். இதுக்கு மேலே நீ ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டியானா, இங்கே பக்கத்துலேயே ஸ்ரீசைலம் இருக்கு. அங்கே வந்து முருகர் சாக்ஷாத் கங்கா புத்திரன் கார்த்திகேயர் அங்கே இருக்கார். அவருண்ட போய் நீ காசியினுடைய மகிமையெல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி அந்தர்தியானம் ஆயிட்டா. இப்போ அகஸ்திய முனிவர் என்ன பண்ணார், லோபாமுத்திரையோட இந்த ஸ்ரீசைலத்துக்கு வந்தார். அந்த மலையை வந்து அந்த ஸ்ரீசைல மலையை பார்த்துட்டு லோபாமுத்திராட்ட சொன்னார், இந்த மலையை பார்க்குறவங்களுக்கு மறுபிறவியே கிடையாதுன்னு இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். உடனே ரொம்ப ஆச்சரியம் அடைகிறா லோபாமுத்ரா. இந்த மலையை வந்து தரிசித்த மாத்திரத்திலேயே ஒரு ஜீவனுக்கு முக்தி கிடைச்சிரும் அப்படின்னா அப்புறம் நீங்க ஏன் காசிக்கு போகணும்னு ஏங்குறேன் அப்படின்னு கேட்டா. அப்போ வந்து பூமியில வந்து முக்தி அளிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த புனித தலங்கள் பல இருப்பதே அகஸ்திய முனிவர் வந்து அவளுக்கு எடுத்து சொல்றார். அதுல ஒண்ணு வந்து பிரயாகை. பிரயாகை என்ன அப்படின்னா, அறம் பொருள் இன்பம் வீடு இந்த 4 புருஷார்த்தத்தையும் கொடுத்துரும். அது தவிர நைமிசாரண்யம், குருஷேத்திரம், கங்கா துவாரம், அவந்தி, அயோத்தியா, மதுரா, துவாரகா, பதரிகாசிரமம், புருஷோத்தம கஷேத்திரம், அதான் ஜெகநாதபுரி, இந்த எல்லா கஷேத்திரமுமே முக்தி அளிக்கக்கூடியது தான். ஆனா காஷி வந்து இது எல்லாத்தையும் விட ஈடு இணையற்றது, அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு. இப்ப என்ன பண்ணா, அகஸ்திய முனிவரும் லோபாமுத்திரமும் ஸ்ரீசைல மலையை முதல்ல ஒரு கிரி பிரதட்சணம் பண்றா. அதுக்கப்புறம் அங்க உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிற முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்றா. நிறைய வேத மந்திரங்கள்லாம் சொல்லி அவரை புகழ்றா. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வந்து அகஸ்தியருடைய பக்தியை பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னார், உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி, நான் நினைச்சேன் அப்படின்னா நினைக்கிற இடத்துக்கு உடனே போற ஆற்றல் முருகப்பெருமானாகிய எனக்கு உண்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நானே காசிக்கு போகணுன்றதுக்காக இங்க கடும் தவம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இதுல இருந்தே உங்களுக்கு காசியின் பெருமை தெரியலையா? இன்றைக்கு வரைக்கும் நான் காசிக்கு போற முயற்சியில நான் இன்னும் இது நாள் வரைக்கும் வெற்றி அடையல அப்படின்றதுதான் உண்மை. வெறும் தபஸ் பண்றதுனால நம்ம காசிக்கு போயிடலாம் அப்படின்னு யாராவது நினைச்சா அது மாபெரும் தவறு. மகாதேவனுடைய அருள் இல்லாம அந்த காசி நகரத்துக்கு போகவே முடியாது. அப்படி புண்ணியத்தினால காசிக்கு போயாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த காசியை விட்டு திரும்பி வரவும் எத்தனைக்க கூடாது. உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த காசியில இருந்து காலத்தை கழிக்கணும். இதெல்லாம் வந்து முருகப்பெருமானுடைய அவருடைய வாக்கு. அதனால அகஸ்தியா, காசியில வசிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருந்து நீங்க மகாபாகியசாலி தான். காசியிலேயே நீங்க இவ்வளவு காலம் வாழ்ந்ததுனால உங்களுடைய உடலே ரொம்ப புனிதம் ஆயிடுத்து. அதனால உங்க உடம்பையாவது தொடர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கோ அப்படின்னு முருகப்பெருமான் வந்து அந்த காசியினுடைய மண்ணை தொடரா மாதிரி அந்த ஒரு எண்ணத்தோட இந்த அகஸ்திய முனிவருடைய உடம்புல பல பாகங்களை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறாராம். இப்படி இந்த இதுதான் வந்து முன்னுரை.
ஏன்னா எடுத்த உடனே நான் சப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டேன்னா உங்களுக்கு என்னன்றது புரியணும் இல்லையா? அதுக்காக இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான். அதுக்கப்புறமா வந்து காஷியில் வந்து சர்வ தேவதைகள், சர்வ ரிஷிகள், சர்வ யக்ஷர்கள், நாகர்கள், சர்வ நவக்கிரகங்கள் எல்லாருமே வந்து அவாவா லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி அவா கங்கை நீராடி அவா வந்து சிவபெருமானை தொழுது அவாவா சாப விமோச்சனம் அடைய வேண்டியவா சாப விமோச்சனம் அடைஞ்சிருக்கா. அடுத்தது அவாவாளுக்கு வேண்டிய நல்ல கதியையும் வரமா பெற்றிருக்கா. இப்படி அப்புறம் நிறைய சாதாரண ஜீவராசிகள், அப்புறம் வந்து நவக்கிரகங்கள், அவளுக்கெல்லாம் என்னென்ன காரிய சித்தி ஆகணுமோ அதுக்கெல்லாமும் அவ பிரதிஷ்டை பண்ண லிங்கங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம விரிவாக சரித்திரத்துக்குள்ள பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து அங்கே வந்து என்ன பண்ணுவா, அந்த காஷி வாசிகள் ஒரு மாதத்துக்கு ஒரு யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவா. ரொம்ப அற்புதமாக இருக்கும், கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறமா பஞ்சக்ரோஷ யாத்திரைன்னு அதுவும் ஒன்று இருக்குது, அதுவும் பண்ணுவா. அதாவது காஷியிலேயே வாழ்ந்துட்டு இப்போ அவளே சில பாவங்களை பண்ண நேர்ந்துட்டுனா ஜீவராசி தானே, ஏதோ பாவங்களை பண்ணிட்டா அப்படின்னா அப்போ அவளுக்கு என்ன பாப விமோச்சனம் அப்படின்னா அது பஞ்சக்ரோஷ யாத்திரை. அப்படி அவள் பஞ்சக்ரோஷ யாத்திரை பண்ணுற அந்த விதிகளும் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம் பின்னாடி. அப்புறம் காஷியிலேயே பல்வேறு பீடங்கள் இருக்குது, சக்தி பீட்டங்கள் அங்கே நிறைய இருக்குது. விரஜா பீட்டம் இருக்குது. விரஜா பீட்டம்ன்றது திருலோச்சன் காட்டில், மகாபீட்டம்ன்றது ஆதி மகாதேவர் இருக்கிற இடத்துல, அப்புறம் ஆதி கேசவ் பீட்டம் ஆதி கேசவர் இடத்துல, அப்புறம் மங்களா கௌரி கோயிலுக்குள்ள மங்களா பீட்டம், அப்புறம் வந்து ஆத்ம வீரேஸ்வரர் கோயிலுக்குள்ள பஞ்சமுத்ரா மகாபீட்டம். ரொம்ப அற்புதமான சரித்திரம் அந்த ஆத்ம வீரேஸ்வரருடைய சரித்திரம். அதை நம்ம பார்ப்போம். ரொம்ப 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 மனசுக்கு ரொம்ப ஹிதமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது சித்தேஸ்வரி பீட்டம் இருக்குது. அந்த சித்தேஸ்வரி தேவி அங்கே இருக்கா. அங்கேயே சந்திரகூபம் இருக்குது. அது வந்து இப்போ வந்து ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அது ஆக்சுவலாக. ஆனால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த சித்தேஸ்வரி தரிசனம் காண கிடைக்காதது. அதுக்கப்புறம் மகாலட்சுமி பீட்டம் இருக்குது. அது வந்து மகாலட்சுமி குண்டுனே இருக்குது. நிறைய பேர் கேட்டால் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்றா. ஆனால் அந்த மகாலட்சுமி குண்டு வந்து லக்ஷ்மி குண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து ஸ்ராவண மாசத்துல அவ மகாலட்சுமி பூஜை பண்ணுவா. அந்த சமயம், அதாவது ஸ்ராவணமும் புரட்டாசியும் நம்மளுக்கும் அவளுக்கும் 15 நாள் டிஃப்ரென்ஸ் வரும் இல்லையா? நம்ம சாந்திரமானோம், அவ சௌரமானோம். அதனால அப்புறம் தர்மபீட்டம் இருக்கு. தர்மபீட்டம்ன்றது என்ன அப்படின்னா இந்த தர்மேஸ்வரர், அந்த விஸ்வபூஜ கௌரி, அப்புறம் விசாலாட்சி அந்த கோயில்லாம் இருக்கிற இடம் தான். அந்த அந்த ஏரியா பூராமே தர்மபீட்டம் தான் சொல்றா. அதுக்கப்புறமா வந்து பீஷ்ம சண்டி பீடம்னு ஒன்று இருக்கு. அது வந்து சத்தார் பஜார்னு ஒரு இடம். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை. அடியனுக்கு வந்து ஒரு 10-15 தடவை காஷிக்கு போகிற பாக்கியம். அங்கே வந்து குருநாதரும் ஏற்பட்டார். அவாகிட்ட தெலுங்கு சம்பிரதாயம், ஆந்திராக்காரா, அவாகிட்டேருந்து நிறைய இடங்கள் தெரிஞ்சிடும். நிறைய இடங்கள், நிறைய பீட்டங்கள், அது மாதிரி அவளுடைய பிரவச்சனம்லாம் தெலுங்கில் பண்ணுவா. சிங்கேரி மடத்தில் அவன் வாசம் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அதனால ஒரு சில சமாச்சாரம், ஏன்னா அவள் வந்து ஆந்திராக்காரா வந்து ஒரு இடத்தையே பிடிச்சி வச்சுருக்கா, கேதார் காட்னு ஒரு இடம். அந்த கேதார் காட்டில் முக்கால்வாசி பார்த்தா ஆந்திராக்காரா தான். அவள் வந்து அவளுடைய நோக்கம், அவளுடைய பூஜா பல விதி எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் துர்கா பீடம், துர்கா தேவி இருக்கிற இடம், அங்கேயே உள்ள நிறைய சன்னதிகளும் இருக்குது, வேறு சன்னதிகளும். அப்புறம் கால்ராத்திரி, அது ரொம்ப விசேஷமான கோயில். அந்த கால்ராத்திரி கோயிலுக்குள்ளே தான் காளி பீட்டம். அப்புறமா வந்து காமாட்சி கோயில், அது வந்து ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும். அதுக்கு இந்த காமாக்கியா போகணுன்னா அங்கே காமாக்கியா பீட்டம் இருக்குது. அங்கே பார்த்தா சதா பைரவ வாசம். அங்கே இந்த அஷ்ட பைரவரில் ஒரு பைரவரும் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் கிருத்திவாசேஸ்வரர், ரொம்ப அற்புதமான அந்த அத்தியாயம் வரும்போது நீங்கள் எல்லாமே ரொம்ப அனுபவிப்பேன். ரொம்ப
ஆத்மார்த்தமா இருக்கும் அந்த இடம். நம்மளே போய் உள்ள உட்கார்ந்துட்டு கிருத்திவாசேஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணலாம் அற்புதமா. அந்த கிருத்திவாச பீடம் அது ரொம்ப 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 ஸ்லாக்கியமான, ரொம்ப வசத்தியான பீடம் அது, வசத்தியான இடம் அது. விஸ்வேஸ்வரரை விட அவருக்கு பவர் கூட அப்படின்னு அவளுடைய ஐதீகம், அவ நம்பிக்கை கூட. அப்புறம் இதெல்லாம் அங்கே இருக்கிற பீட்டங்களுடைய அந்த அட்டவணை. அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னா ஜோதிர்லிங்கங்களும் அங்கே இருக்குது கோயிலில். எங்கே அப்படின்னா அந்த மன்வந்திர் காட்னு ஒரு காட் இருக்குது அங்கே. சோமேஸ்வரர் என்ன அப்படின்னா அதுதான் அந்த சோம்நாத் சௌராஷ்டிராவில் இருக்கே, அது ஒரு ஜோதிர்லிங்கம். அடுத்தது சிக்ரா அப்படின்னு ஒரு இடம், அங்கே திரிபுராந்தகேஸ்வரர் இருக்கார். திரிபுராந்தகேஸ்வரரே தான் மல்லிகார்ஜுனர் அப்படின்னு இந்த ஆந்திராக்காரா எல்லாருமே, அந்தூர் உள்ளூர்காராலும் அப்படிதான் அந்த லிங்கத்தை வழிபடுறா. இது ஸ்ரீசைலம். அடுத்தது மூணாவது தாராநகர்னு, அது நம்ம ஆட்டோ வச்சுன்னு போகும்போதே கேட்டுக்கணும். தாராநகர்னு அங்கே மகாகாலேஸ்வர்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது உஜ்ஜைன். அதுக்கு அடுத்தது நான்காவது ஓங்காரேஸ்வரர். இது மச்சோதரின்னு ஒரு இடம் இருக்கு, அதுக்கு பேக் சைடில் இருக்க. இந்த பீட்டம் எல்லாருக்குமே கண்ணில் படும், ரொம்ப ஃபேமஸ் கூட ஓம்காரேஸ்வரர். அதுக்கப்புறமா காமாட்சா, அங்கே வைஜ்நாதேஸ்வரர். யாருக்கு என்ன உடம்பு வந்தாலுமே உடனே இந்த இடத்துக்கு போயிடுறா. இந்த வைத்தியநாதேஸ்வரர் ரொம்ப வரப்பிரசாதி கூட. இது யார் அப்படின்னு கேட்டானா, இது அஞ்சாவது பீட்டம், அஞ்சாவது ஜோதிர்லிங்கம் பைஜ்நாத், பார்லி, மகாராஷ்டிராவில். அதுக்கு அடுத்தது ஆறாவது பீமாசங்கரம், அது நாசிக் பூனா பக்கத்தில் இருக்கே அந்த பீமாசங்கரம். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற காசியில் இருக்கிற ஜோதிர்லிங்கம் என்ன அப்படின்னா, காசியில் கார்வாட் டெம்பிள் அப்படின்பா, அதுக்குள்ள பீஷ்மேஸ்வரர் இருக்கார். அதான் அந்த பீமாசங்கரர் பேர் தான் இவா பீமேஸ்வரர். சில பேர் பீமேஸ்வரன்றார், சில பேர் பீஷ்மேஸ்வரன்றார். அதுக்கப்புறமா ராமேஸ்வரம், அது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த ராமேஸ்வரம் தான் மன்வந்திர் காட் தான். திரும்பியும் நம்ம சோமேஸ்வரருக்கு சொன்னோம் இல்லையா, அதே மன்வந்திர காட்டில் தான் இந்த ராமேஸ்வரர், கணேஸ்வரர் அப்படின்னும் சொல்கிறா. அதுக்கு அடுத்தது நாகேஸ்வரர், அது மகாராஷ்டிராவில் இருக்கு இல்லையா நாகேஸ்வரர். அது இங்கே போன்ஸ்லா காட்னு ஒரு காட் இருக்கு, அங்கே இந்த நாகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் இருக்கு. அதுக்கப்புறமா விஸ்வேஸ்வரர், அது சாட்சாத் வாரணாசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ள இருக்கிற விஸ்வேஸ்வரர், அது ஒரு ஜோதிர்லிங்கம். அதுக்கப்புறம் நாசிக்ல இருக்கிற திரியம்பகேஸ்வரர், அது இங்க கோதுலியாம்பா, சில பேர் கோடவிலியாம்பா. அந்த இடத்துல திரியம்பகேஸ்வரர், அந்த திரியம்பகேஸ்வரர்னு அந்த நாமத்துல இருக்கார். அதுக்கப்புறமா கேதாரேஸ்வரர், கேதார்நாத்தில் இருக்காரு, அவர் தான். அந்த கேதாரேஸ்வரர் இங்கே கேதார் காட் ரொம்ப பக்கம், அனுமான் காட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கேதார் காட். அங்கே இருக்கிறவர் இந்த கேதாரேஸ்வரர். அதுக்கடுத்தது கிருஷ்ணேஸ்வரர். இந்த கிருஷ்ணேஸ்வரரும் அந்த காமாக்கியா கோயிலுக்குள்ளேயே இருக்கார். இந்த கிருஷ்ணேஸ்வரர் வேற எங்கே, ஒரிஜினல் ஜோதிர்லிங்கம் எங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மகாராஷ்டிரா, எல்லோரான்னு சொல்கிறாளே அந்த ஆக ஜோதிர்லிங்கங்கள் அதுவும் அங்கே இருக்குது. இப்படி பல்வேறு பீட்டங்கள், இந்த ஜோதிர்லிங்கங்கள். அதுக்கப்புறமா சப்பன் விநாயக் அப்படின்பா, அந்த சப்பன் விநாயக் ஒரே மூர்த்தியாக கேதார கோயிலுக்குள்ளேயே இருக்குது. அது கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும், எல்லாராலையும் அது டக்குன்னு போயிட்டு வரவா சும்மா பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தாலும் தெரியாது. உள்ளே போகணும், அங்கே இருக்கிறவர். அந்த 54 விநாயகரும் மாக மாதத்தில் கணேஷ், நம்ம விநாயகர் சதுர்த்தி வரும் இல்லையா, அது ஸ்ராவன் மாதத்தில் வரும். அது இல்லை, மாக மாதத்தில் வர சதுர்த்தியும் அங்கே ரொம்ப விசேஷம். அப்போ என்ன பண்ணுவான்னா, அந்தூர் வாசிகளே இந்த 54 பிள்ளையாரையும் பார்க்கணும்னு ஒரு விரதம் மாதிரி வச்சுட்டு, அவெல்லாம் கணேஷ் நவராத்திரி எப்படி நம்ம அம்பாளுக்கு நவராத்திரி பண்ணுறோமோ அது மாதிரி அவள் கணேஷ் நவராத்திரின்னு ஒன்று பண்ணுவாள். அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாள், ஆற்றுல பூஜையை முடிச்சுட்டு இப்படியே ஒரு 7 கோயில் 8 கோயில் அப்படி பார்த்து முடிச்சிடுவான் அந்த 9 நாளைக்குள்ள. ரொம்ப அதி அற்புதமான யாத்திரை அந்த கணேச யாத்திரைன்றது. அந்த நாமத்தை வெறும் அந்த 54 பேரை நித்தியம் நம்ம ஸ்மரிச்சுட்டாலே குழந்தைகளுக்கெல்லாம்
அபிவிருத்தியை கொடுக்கும் அப்படின்றா. அதுக்கு மேல காரிய தடங்கல்ன்றது இருக்கவே இருக்காது. அதுக்கும் மேல சில பேருக்கு கேது தசை இப்போ போயின்னு இருக்கு அப்படின்னா, வெறும்னா இதையே பாராயணமா வெறும் 54 பேரை விநாயகருடைய பேரை சொல்லிட்டு வந்தாலே போதும். அதுக்கும் மேல இன்னொன்னு சொன்னா, பக்தி மார்க்கத்துல நம்ம மேல 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 ஏறணும் அப்படின்னா, அதுக்கு இந்த விநாயகர்களுடைய கிருபை பரிபூர்ணமா தேவை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 54 விநாயகருடைய பேரை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா.